ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற டிமாண்டி காலனி பார்ட் 2 இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி அப்படின்னு சொன்னாலே ஒரு தரமான படம், ஒரு பேய் படம்னா இதெல்லாம் பேய் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படம் தான் அந்த படம். அந்த படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பூந்துருச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த படம் வந்து மீட் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டாக பார்ட் 1 கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர் அஜய் ஞானமுத்து. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அருள்நிதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த டிமாண்டி காலனி வீட்டுக்கு போவாங்களே, அங்கே போயிட்டு எல்லோரும் செத்துருவாங்க. அருள்நிதி கூட கீழே வந்து செத்துருவார். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரியா பவானி சங்கருடைய ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் ஏன் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பிரியா பவானி சங்கர் கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஆண்மட்டை பேசுறதுக்கு ஒரு சாமியார் மூலயமா வேற உலகத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது இந்த பக்கம் அருள்நிதி உயிர் பழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அருள்நிதியை கொல்றதுக்காக அவருடைய சகோதரர் இன்னொரு அருள்நிதி ஹைதராபாத்லேருந்து வராரு. ஸோ அவர் வந்து சொத்துக்காக கொள்ள வராரு. ஸோ அப்படி வரும்போது பிரியா பவானி சொல்கிறாங்க, இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் தீர்க்கணும்னா கரெக்டாக 6 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை படித்தா அவங்க புக்கை படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனிக்கு போயிடுறாங்க, அந்த காலனிக்கு போயிட்டா செத்துருவாங்க. ஸோ அதை தடுத்துட்டா இங்கே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 6ஆம் தேதி நாளைக்குன்றதால அந்த 6ஆம் தேதி அந்த காலனியில் நடக்கப்படுற கொலையை, அந்த பில்டிங்கில் நடக்கப்படுற கொலையை தடுத்தாங்களா இல்லையா, இந்த டிமாண்டி காலனியுடைய சுழற்சியை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த கதையை சொல்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கதை அது. இந்த கதையை வந்து பர்ஃபெக்டாக டீல் பண்ணுறாரு அஜய் ஞானமுத்து. இந்த படத்தில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூசிக். சாம் சிஎஸ் வந்து மியூசிக்கை பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. நம்ம வந்து மார்னிங் சொன்னோம்ல, தங்கலான படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாருன்னு, அதே மாதிரி இந்த படத்துலையும் சாம் சிஎஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். நிறைய சீன்ஸில் வந்து நம்மளை வந்து அப்படி ஒரு பதட்டமாக வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவருடைய பிஜிஎம் இந்த படத்தை வந்து பெரிய பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஜம்ஸ்கர் சீன்ஸ் அதிகமாக கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி ஜம்ஸ்கர் சீன்ஸ் அதிகமாக கிடையாது. இருந்தாலும் பிஜிஎம்மில் நம்ம வந்து மிரட்டிருக்காரு மியூசிக் ரைட்டர் சாம் சிஎஸ். அதுக்கப்புறம் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்சிகள். இந்த படத்தில் வந்து பயமுறுத்துகிற மாதிரி அதிக சீன்ஸ் கிடையாது. இருந்தாலும் காட்சிகள் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ட்லேயே கொண்டு போகிறாங்க ஸ்க்ரீன் பிளேவை. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே சமயம் சில இடத்துல தொய்வாக இருந்தால் கூட அடுத்து வர சில சீன்ஸ் வந்து அப்படியே ஒரு காமிக்ஸ்லாம் பண்ணி மேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக நமக்கு தெரிஞ்சதுங்க. ஸோ இந்த படத்தை வந்து என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த ஒரு பயம் இந்த பார்ட்டில் இல்லை. அதை வந்து ஓப்பனாக சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த பில்டிங்குள்ளே உட்காந்துட்டு 3 பேரும் டிவி பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றா நடக்கும்ல. ஸோ அதேமாதிரி இந்த படத்தில் பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ் இல்லை. அதே மாதிரி சீன்ஸ் இருக்குது, பட் அது பார்க்கும்போது பயம் வரல. பிஜே மட்டும் இல்லை மிரட்டி இருக்கிற சீன்ஸில், பட் பயம் வரல. அது நம்ம வந்து ஓப்பனாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஒர்க்கில் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வபாக்கெல்லாம் நிறையா வபாக்கெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வபாக்களுக்குள்ளே வந்து அருள்நிதி நிற்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ கிராஃபிக்ஸ் ஒர்க்கு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் ஓகே தான். இதான் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பயமுறுத்த மாதிரி சீன்ஸ் இல்லை. அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம். நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதி ஆகட்டும், பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், முத்துக்குமார் ஆகட்டும், அருள்மணி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வழியை பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணிடுறாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு வந்து பயம் இல்லைனா கூட பார்க்குற அளவுக்கு சீன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பனாக சொல்லி ஆகணும். இந்த ஹாலிடேஸ்க்கு வந்து ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை வந்து அப்படியே தேட்டரில் உட்காந்து பார்த்து வரலாம்னா இந்த படம் நிச்சயம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் அது. ரொம்ப வந்து இப்படி ஓகன்னு சொல்கிற அளவுக்குலாம் பெரிய படம் கிடையாது. என்னடா படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மொக்கையான படம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு படம் தான். நிச்சயம் வந்து ஃபேமிலியாக போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு வந்து படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய பிடிக்கிறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 3க்கு வந்து ஒரு லீடு கொடுக்குறாங்க. அந்த லீடு கொடுத்த விஷயம் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் படத்தில் வந்து ஒரு அதகலம் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிஜிஎம்ல வந்து மேட்டி விட்டுருக்காரு அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நம்ம வந்து 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.